அப்போது எனக்கு ஒரு டவுட் இருந்தது. நான் அந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணாமல் நான் கஸ்டமர் கேரில் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு நாங்கள் பொறுப்பேற்றுக்க முடியாது, நீங்கள் தான் டேரெக்டாக பேசி வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, சரி சம்டைம்ஸ் வந்து மெசேஜ் டிலே கூட வரும், நம்ம எல்லாரையும் அப்படி நினைக்க முடியாதுன்றதுக்காக நான் என்கிட்ட நெட் பேங்கிங்கும் இல்லை, வீட்டில் தான் போய் செக் பண்ணணுன்ட்டு நான் ஃபஸ்ட் வேலையாக அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வீட்டில் போய் செக் பண்ணுறேன். செக் பண்ணும்போது எனக்கு அமௌண்ட் வரல. அதே மாதிரி அந்த அந்த சம்பவம் நடக்கும்போது நான் என்ன பண்ணேன்னா, என்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ₹1 அனுப்ப சொன்னேன். அவங்க அனுப்பின ஸ்க்ரீன்ஷாட் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக ₹1 அனுப்ப சொன்னேன். அப்போ அவர் அனுப்பிட்டு எனக்கு ஒரு ₹1 அனுப்பிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பினார். அப்போ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் இவங்க அனுப்பின ஸ்க்ரீன்ஷாட்டுமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதில் என்னோட பேங்கிங் நேமு, என்னோட ஜிபேவோட மெயில் ஐடி எல்லாமே வந்து, ஆனால் இவங்க அனுப்புனதில் பார்த்தீங்கன்னா அந்த அமேசான் பேலையும் கூகுள் பேலையும் ஜிபேலையும் அனுப்புனதில் எந்த இதுவுமே வரல, வெறும் நேமு ₹500 மட்டும். ஸோ அப்போ எனக்கு இன்னும் டவுட் அதிகமானதும், சரி நம்ம வீட்டில் போய் செக் பண்ணணுன்ட்டு இமீடியட்டாக வீட்டுக்கு போனதை செக் பண்ணுறேன். செக் பண்ணோன்னே அமௌண்ட்டு என் ஃப்ரெண்டு அனுப்பின அமௌண்ட் மட்டும்தான் வருது, ₹1. என்ன செக் பண்ணீங்க? நெட் பேங்கிங்கில் அவங்க உண்மையிலே அனுப்பியிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணேன். அப்போ செக் பண்ணும்போது என்னோட ஃப்ரெண்டு செக் பண்ணுறதுக்காக அனுப்புனா ₹1 மட்டும்தான் இருந்தது, ஃபோன்பேலையும் கூகுள் பேலையும் அனுப்புனது. ஆனால் இவங்க அனுப்புன அந்த ₹1000 வரவே இல்லை. அப்போ நான் இமீடியட்டாக அந்த பர்சனை கான்டாக்ட் பண்ணுறேன், அவங்க பிளாக் பண்ணிட்டாங்க, அதாவது புக் பண்ண பர்சன்.